வேற என்னப்பா செய்யணும்? ஒரு 5 வருஷமாக ஒரு தவறு நடந்து வச்சுருக்கோம். பேரன் மக பொண்ணு பயணம் இங்கே வெங்காயம் தவறி போயிட்டு இயற்கை இருந்தீங்களா வேணும் இருக்கு 15 வருஷம் பையனுங்க இறந்துட்டாங்க. இயற்கை இருந்தீங்களா? அந்த கேள்விக்கு பதில் இப்போதைக்கு வேண்டாமப்பா. உன் பிள்ளைய நல்லா ஆக்கித்தாங்க. மறைந்த பகையை தூண்டாதே. கர்மசாமிக்கு எந்த ஊர்? தாராபுரம். 1 2 3 4 5 6 தோட்டம் வீடு சம்பந்தமாக பிரச்சனை உடையது யாரு? வாங்க. சக்தி ஸ்வரூபா நாராயணா சாந்த ஸ்வரூபா மகாதேவா. உன் கட்டுமனைக்கு போற உள்ள ஒரு அம்மன் கோயில் இருக்க. என்ன கோயில் பாது? சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 வருட காலமாகவே இடம் தோட்டம் சம்பந்தமாக பொல்லாத வேதனையும் மனக்குழப்பமும் நடக்கும். அதில் வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற அளவுக்கெல்லாம் பிரச்சனை வரும். ஆனால் அளவீடுப்படியும் உரிமைப்படியும் அது உங்களுக்கு பாத்தியப்பட்டது தான். ஆனால் மற்றவர்கள் தேவையில்லாமல் குழப்பத்தை கொண்டு உன்னை இருக்க விடாமல் பண்ணுவார்கள். அதனால் வச்சிருக்கவா வேண்டாமா? கால் வந்துட்டுவா. 3 எண்ணம் கொடுத்து விடு. வா உட்கார். நீ வச்சிருக்க தோட்டத்தில் நுழைஞ்ச உடனே ஒரு இடத்துல இந்த கனியை பதிச்சுக்கோ. கடைசி பக்கத்தில் 2 மூலையிலும் இந்த 2 கனியும் பதிச்சுக்கோ. அந்த இடத்தை வெற்றியாக்கிடுவோம். ஜெயிச்சுத்தார நல்லா இருப்பான். இனி எந்த பிரச்சனையும் அங்கே வராது. புண்ணியத்தை படும். ஐயன் கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி மலை பக்கம். யாரு? பழனி. பழனி பழனி திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? நீங்கள் அங்கே போயிருங்கக்கா. நீங்கள் பழனி இல்லைனாக்கா நாளைக்கு கூப்பிடுவோம். யாருக்குப்பா திருமணம்? கண்ணை மூடுப்பா பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். வரலாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன்டா. 3 தெய்வங்கள் உன் வீட்டுக்கு வருது. ஒரு விநாயகர், ஒரு அம்மன், இது போக ஆஞ்சநேயர். இந்த 3 பேர் வராங்க. அம்மன் யாருன்னு கேட்டால் காளியாத்தான்னு சொன்னான். அதனால் இப்போ 1.5 ஆண்டு காலமாக உன் பிள்ளைகளுடைய மனநிலைகள் நமக்கு ஒத்துழைக்காமல் கொஞ்சம் குழப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சாமி, இது கிரகமாக இல்லைன்னா வேறு யாரும் என்னத்தையும் பண்ணி வச்சிட்டாங்களா? இந்த குழப்பத்திலேருந்து என் பிள்ளை விடுதலை ஆகணும், என் பிள்ளைய நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. அந்த பிள்ளையினுடைய மனநிலைகளை சீர்திருத்தி வெற்றியாக வாழ வச்சுருந்தா போதுமா? தை மாதம் நடக்கும், வெற்றியாக நடக்கும். ஆடி மாதத்துக்கு வா, அடுத்த வார்த்தையை பேசுவோம். கர்மசாமிக்கு இடம் விட்டு இடம் பெயர்ந்து தொழில் செய்வது நல்லதா? அப்படி யார் கேட்டு வந்திருக்கா? பழனிமலை. இடம் விட்டு இடம் பெயர்ந்து வேறு இடத்துல போய் தொழில் பார்க்கலாமா அல்லது தொழில் ஸ்தாபனத்தை மாற்றலாமான்னு கேட்டு வந்தது யார்? வாமா, என்ன தொழில்? இயேசுவின் நாணய மணி ஓசை கேட்டு இதயம் குலுங்குதடா. நீங்கள் இருக்கிற இடத்துல எதுவும் சர்ச் இருக்காடா? ஒரு சர்ச்சு வருது, அது எங்கே இருக்குது?
இருக்கா? வாங்க பக்கத்தில். யார் இது? எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? தப்பு இல்லை. இருப்பாப்பா, பாப்பா இரு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏய், என்னது? உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரல. 3 வருஷமாக உங்கள் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டில் தவறு நடந்து போச்சு. ஆனால் இப்போ நீ பணி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு திருப்தி குறைவான வேதனையும் குழப்பமும் நடக்கும். இந்த துறையில் இருப்பதா அல்லது இடத்தை மாற்றிக்கொள்வதா அப்படின்னு 2 விதமான கேள்வி உன் உள்ளத்தில் இருக்கும். இதுபோக பம்பாய், ஹைதராபாத், வெளிநாடு ஆகிய 3 பகுதிகளில் நம்முடைய தகுதிக்கு பணிகள் இருந்தால் நல்லா இருக்கும் என்ற முயற்சியும் அது சொந்தமான எண்ணங்களும் உன் உள்ளத்தில் ஓடும். உண்மையாடா? கால் வந்துட்டு வா. செப்டம்பர் மாதத்தில் நீ இடமாற்றம் செய், துறை மாற்றம் வேண்டாம். இடமாற்றம் செஞ்சுக்கலாம், டிபார்ட்மெண்ட்டு மாற்ற வேண்டாம். வேறு என்ன வேண்டும் உனக்கு? பக்கத்தில் வா. உன்னை யார் நான் ஷேர் மார்க்கெட் பண்ண சொன்னா? இப்போ சுமார் 40 லட்சத்துக்கு மேலே உள்ள நஷ்டங்களை கையில் ஏந்தி சில பேர்களுக்கு நீ பணம் கொடுக்க முடியாத பதில்களை உருவாக்கி நீ வச்சுருப்ப. உண்மையா இல்லையா? சைபர் கமிஷனில் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ என்னடா செய்வ? எப்படியாவது அதை உனக்கு காப்பாற்றி தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்தா நல்லா இருப்பாரு, புண்ணியமாக இருப்பா. அடுத்து பேசுவோம். இந்தா பக்கத்தில் வா. நாமளாம் எட்டி வரமாட்டேன். என் இடத்த விட்டு நான் வெளியே போக மாட்டேன். நல்லா போயிட்டோம். கர்மசாமிக்கு பழனி பஞ்சாமிர்தம் கால் வந்துட்டு வரலாம். எண்ணத்தில் நலம் இருந்தால் என்ன வேண்டும்? உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள இடம், வஸ்துக்கள், வீடுகள் இந்த தலைமுறையில் உள்ளது சம்பந்தமான அனைத்து விஷயமும் வில்லங்கத்துக்கும் பகைக்கும் உரியதுமாக மாறி சட்டப்படி கேள்வி கேட்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் மாட்டியிருப்பீர்கள். உண்மைதானே? கால் வந்துட்டு வரலாம். அதில் 2 சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னொன்றில் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம், அதை மறந்துடுவோம். அதுக்கு ஈடாக கருப்பசாமி உனக்கு செல்வத்தை தருவான். வேறு என்னப்பா வேணும்? எல்லா சக்தியும் தார, செல்வமும் கிடைக்கும். அடுத்து பௌர்ணமியில் அதை பேசுவோம். கருப்பசாமிக்கு கேட்டு வந்திருக்காங்களா? யார்? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? பெண் மகளுக்கு நல்வாழ்வு அமைத்து கொடுக்கணும்னு கேட்டு வந்தவங்க. திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க யார் உண்டா? வாங்க. யாருக்கு? என்ன சாமி நீங்கள் அருவா வச்சுருக்கீங்களா? யார் நீங்கள்? ஒரு கேள்வி. 300 காலத்தில் முன்னோர்கள் சோழ நாட்டில் வாழ்ந்தார்களா? சோழ நாடுனா இது திருச்சி, தஞ்சாவூர், அது இருந்தாங்களா? சொல்லலை.
அது ஊரின் பேர். அதுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருந்துச்சு? உங்கள் முன்னோர்கள் சோழ நாட்டில் வசித்திருக்கிறார்கள் 3 தலைமுறைகளுக்கு முன்னால். அங்கே உள்ள தெய்வம் வீரன் என்னும் ஒரு தெய்வம் உங்கள் குடும்பத்துக்கு வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சங்கல்பங்களை முறையாக செய்ய வேண்டும். உங்களால் தேட முடியாது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனோன்னே மதுரை வேற சாமி இருப்பார். 2 விதமான பூமாலைகள் வாங்கி சூட்டி மனதார வணங்கி கொள்ளுங்கள். அந்த சாமி வந்ததுனால சொல்கிறேன். கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு பல பெண்களை பார்த்து ஒன்றுமே இப்போதைக்கு பொருத்தமும் இல்லாமல், திருமணத்துக்கு சரிய பதிலும் இல்லாமல் எல்லாமே தட்டி போயிடுது. 3 விதமான பரிகாரங்களை செய்து விட்டோம். 3 வித பரிகாரத்துக்கு பிறகும் கூட எங்களுக்கு வெற்றியடைய முடியலை. அப்போ பாவதோஷம் எதுவும் இருக்குமா, என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு கேள்வி உங்கள் ஆழ்மனதில் இருக்கிறது. பாவதோஷம் உண்டு. அதை பரிவர்த்தனம் செய்து உன் பிள்ளைக்கு கார்த்திகை தீபத்துக்குள்ள கல்யாணத்தை உறுதிப்படுத்தி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. கொஞ்சம் தங்கம் சம்பந்தமாக கொஞ்சம் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையா? எல்லா வெற்றியும் தார, இழந்ததை மீட்டி தார, பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு தார. 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்க. என்ன தங்கம்னு சொன்ன, நீ ஒன்றும் சொல்ல மாட்டுக்க. சரி, ஐயன் கர்ப்பசாமிக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக. மாய், உங்களுக்கு எந்த ஊருமா? நீங்கள் எந்திச்சு வாரிய? நான் பழனியை கூப்பிட்டுருக்கேன். காலை மடக்கிருங்க மேமா, குறுக்க காலை நிட்டு எப்படி? மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? சரி, பழனி உத்தரவு முடிஞ்சு போச்சுப்பா. கர்மசாமிக்கு திருச்சி. திருச்சி வாங்க, திருச்சி. கர்மசாமிக்கு திருச்சி. இவங்க பழனியே கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா, உங்களுக்கு பழனியா? பழனி பக்கத்தில் வேற ஊரா? எந்த ஊர்? அங்கே இருங்க, பிறகு பாருங்க. திருச்சி மாநகரத்திலிருந்து திருமணம் முடித்து என் பிள்ளை வாழ்க்கையில் மன அமைதி குறைவு இருக்கிறது என்று கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்கு? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். இதுக்கு முன்னாலே நீ சில முறைகள் பார்த்துருக்கீங்கள. என்ன வேணும் இப்போ பையனுக்கு? ஒரே ஒரு விஷயந்தான். அந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா? நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் அவளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நேரம் வந்துருச்சு. ஆவணிக்கு பிறகு அவங்க வாழ்க்கை பிரியாது. ஒன்றா சேர்த்து வந்தால் போகுங்களா? வேற என்ன வேணும்? இனிமேல் அப்படி ஒரு வழக்கு வராது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் ஓம் பக்கம் உள்ள நியாயம் ஜெயிக்கும். காப்பாய்த்தார வெற்றி உண்டு. வீட்டுக்குள்ள வந்தது என்னது? ஒரு ஆவி. ஆமாம், காப்பாய்த்தார முடிச்சிருவோம். நீங்கள் போங்க, பொறுமையாக இருக்கணும்னே. ஆவணி வர பொறுமையாக இருங்க, ஆத்திரப்படுறாதீங்க. எந்த வார்த்தையும் முன்ன பின்ன பேசாதீங்க. ஆமாம், பொறுமையாக இருங்க.
கடந்தை போல ஒரு இறகு விரித்த ஒரு பொருள் உங்கள் வீட்டுக்குள் உலாவும். ஒரு ஆவியின் தூண்டுதலால் உருவாக்கப்பட்டவை என்பதை மறந்து விடாதீர்கள். அதில் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன். ஒன்றும் இல்லை, போங்க. பொறுமையாக இருங்க, குழப்பம் இல்லாமல் இருங்க. போங்க. குழந்தையின் நலம் தேடி வந்தவர்கள். இந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற பொழுது 6வது மாதமாக வயிற்றில் வளர்ந்து வருகிற பொழுதே ஜன்னி சம்பந்தமான நோயும் வாதம் சம்பந்தமான பிணியும் தோன்றி மூளை நரம்பியல் பாதிக்கப்பட்டு பிறந்த பிள்ளை இது. மரபணுக்களின் மூலமாக பல குறைபாடுகளும் தோன்றியன. அதனால் இந்த பிள்ளையை சரி பண்ண முடியுமா? 3 ஆண்டுகளுக்குள் இந்த பிள்ளையை எழுந்து நடக்கவும் பேசவும் மெல்ல மெல்ல சரி பண்ணி வெற்றியாக்கி தருகிறேன். அதனால் இந்த பிள்ளை காப்பாற்றப்படுகிறது. வெற்றியாக்கி தரேன். நான் என்னமெல்லாம் சொன்னேன்? நடக்க வச்சு தாரேன், பேச வச்சு தாரேன். நிறுத்தி வை பார்ப்போம். நல்ல பக்கத்தில் கொண்டாங்க. நடக்கும்பா. 3 வருஷம் வரை கணக்கு இருக்கு. என்ன நடக்க வச்சுட்டாரு. இந்தா ஜெயிச்சுக்காம கர்மசாமிக்கு மெல்ல மெல்ல மாறிடும். ஐயன் கர்மசாமிக்கு திருச்சி எல்லை. நான் இழந்த செல்வங்கள் எனக்கு கையில் கிடைக்குமான்னு கேட்டு வந்தவங்க. என்னப்பா இழந்த? கால் விட்டு வா. நல்ல காலோட ரெண்டு சாமியை கும்பிடுப்பா. வா 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 வா. 9 ஆண்டுகளுக்கு முன்னால் உறவினர்களுக்குள் சில பகையும் மனவேதனைகளும் தோன்றின. நடந்துச்சா? அதில் போலீஸ் விசாரணை போன்ற சில குறைபாடு குழப்பங்களும் தோன்றக்கூடிய நிலைகள் ஏற்பட்டன. இதுவரை உன்னுடைய உரிமையான சொத்துக்கள், உழைத்த முதல்கள் யாவும் நஷ்டமடைந்து இன்று ஏதும் இல்லாத மகனாக வந்திருப்பாய். ஒவ்வொரு பொழுதை ஓட்டுவதற்கும் வேதனைக்குரிய நிகழ்வாகவே வாழ்க்கை நடக்கும். இதுக்கு செய்வினை வினைகள் காரணமாக இருக்குமா என்ற ஒரு மனக்குறை உன் உள்ளத்தில் உண்டு. கால் வந்துட்டு வா. காதலே இல்லையே. உன் வீட்டை போய் பார்த்தேன். வீட்டினுடைய மேற்பகுதிகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எந்த ஊர் உனக்கு? அங்கே நான் பார்க்குற இடத்துல மாரியாத்தா கோயில் இருக்கும். இருக்கா? அது பக்கத்தில் கொஞ்சம் வடக்கு தள்ளி போனால் ஒரு குளம் கிடக்கும். இல்லை, உள்ள தள்ளி இருக்கும். அது எல்லையில் கரை ஓரத்தில் 2 தெய்வங்களை வைத்திருப்பார்கள். ஆய் 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 ஆடி வருதுடா சாமி. அதனால் இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து உனக்கு தொழில் மேன்மையை தந்தால் போதுமா மகனே? வேறு என்ன வேண்டும்? ஒரு பிள்ளை படித்து அரசு உத்தியோகத்துக்கு போகும். ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு சென்று செல்வ சிறப்போடு இருக்கும். ஐஸ்வர்யமாக இருப்பிட்டோம். கர்மசாமிக்கு காலம்ட்டுவாமா. பெண்டடியாளே வா. மதியம் சாப்பிட்டு போங்க.
சில சமயத்தில் உடலில் தெய்வ அருள் வருவது போல் மெய்சிலிருப்பும் உணர்வுகளும் தோன்றும். இருக்கா? நீ பெற்ற பிள்ளையை பற்றி எதுவும் கேள்விகள் கேட்கணுமா? என்ன வேண்டும்? கண்ண முடிக்கா, கால் வந்துட்டு வா. வரலாம். உன் பிள்ளைய போய் பார்த்தேன். பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன் இஷ்டப்படி தான் தோன்றி பிள்ளைகளாக இருக்கு. அதனால் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கும் உங்களில் போனில் கூட தொடர்பு கொள்ள அறிவில்லாத பிள்ளைகளாக பிறந்து விட்டன. அந்த பிள்ளைகளை ஒன்று சேர்த்திருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். வேற என்ன வேணும்? அந்த பொண்ணுக்கு பின்னால் தான் அவன் இருப்பான்னு உத்தரவில் இருக்கு. நீ ஏற்றுக்கிடுறியா? 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. இந்தா பணம் கிடச்சாச்சு, போ. கர்பசாமிக்கு, ஐயன் கர்பசாமிக்கு, தஞ்சாவூர். அடுத்த பைசா தஞ்சாவூர் வாங்க. தஞ்சாவூர் சாமி கூப்பிட்டா வரதுக்கு வழி விடுங்க. மேலே ஓரமாக உட்காருங்க. மேலே வழியில் கால் நீட்டி இருந்தால் எப்படி வருவாங்க? ஐயா, தஞ்சாவூர்னால் தஞ்சாவூர் வரணும். மயிலாடுதுறை வரக்கூடாது, கும்பகோணம் வரக்கூடாது. சும்மா ஏனோ தானே வந்து கூட்டம் போட்டு அடையக்கூடாது. தஞ்சாவூர் மட்டும் வாங்க. தஞ்சாவூர். தஞ்சாவூர் கர்பசாமி கடன்கள் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கேன, என்ன காரணம்னு கேட்டு வந்தது யாரு? தஞ்சாவூர். கடன்கள் சம்பந்தமாக, பணம் இழந்தது சம்பந்தமாக கேட்டு வந்தது. வாங்கினவங்க கொடுக்க மாட்டேங்கான். அப்போ இழந்ததாக தானே அர்த்தம். வந்துட வேண்டியதுதான். ஆனை முகத்தான் அவன் 5 கரத்தான் மகன். விநாயகர் கோயில் எங்கப்பா இருக்கு? சரி, நீங்கள் தஞ்சாவூரா பேராவூரணியா? தஞ்சை மாவட்டம், பட்டுக்கோட்டை. விநாயகர் கோயில் உங்கள் எல்லையில் இருக்கா? அங்காள ஆத்தா இருக்காளா? இருப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைகள் உன்னுடைய மனதுக்கு மாறுபாடாக சில மனக்குழப்பங்களை உருவாக்கியிருக்கும். ஒரு பிள்ளையினுடைய படிப்பு சம்பந்தமான மனக்குழப்பம் இருக்காது, படித்து வரும். ஆனால் ஒரு பிள்ளையினுடைய கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்காம். அதே மாதிரி இப்போ இழந்த செல்வங்களை நான் மீட்டி தரேன். வேறு என்னப்பா வேணும்? அந்த நகையை மீட்டதுக்கு 6 மாதங்கள் ஆகும். வாங்கி தரேன், வெற்றி உண்டு. ஒரு வீடு இடம் சம்பந்தமான விஷயத்தில் நீ ஜெயிச்சு வருவேன், அதையும் காப்பாற்றி தரேன். கர்மசாமிக்கு 1 2 3 டாக்குமெண்ட் சம்மந்தமாக, பத்திரம் டாக்குமெண்ட் சம்மந்தமாக மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? என்னம்மா டாக்குமெண்ட்டு? கால் வந்துட்டாங்க. நல்ல காலில் உள்ள ஆத்தா என் பராசக்தி. இன்னொரு தரம் கும்பிட்டு வா. தெய்வமே, தமிழ் தெய்வமே, உந்தன் கால் பிடித்து